அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாமா? கொஞ்சம் என்ன கேட்டிருக்கோம்? இன்டர்வல் ஓவர் காமா log z dz equal to 0 if gamma. அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், log z வந்து எங்க அனாலிட்டிக் ஆகுதோ அந்த ஏரியால இன்டர்வல் வேல்யூ 0 ஆகும். அப்போ log z எங்க அனாலிட்டிக் ஆகும்? நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸை தவிர. அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நீங்க சர்க்கிள் வரைஞ்சு பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த சர்க்கிள் இதுல வந்து நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் வருமானு பார்க்கணும். சென்டர் என்ன? சென்டரே இங்க -1. இங்க சென்டரே -1. இதை ஒரு டிஸ்டன்ஸ் பொண்ணு நீங்க வரைஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் கட் ஆகுது. அதனால இப்ப இதுக்கு ஆன்சர் 0 வராது. அப்ப இது கிடையாது. அடுத்து மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1. அப்ப சென்டர் வந்து 0, ரேடியஸ் வந்து 1. அப்ப இதுல வந்தீங்கன்னா இதுலயும் இங்க கட் ஆகுது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல. அப்ப இதுக்கும் 0 வராது. அடுத்து இங்க பாருங்க. சரிங்களா? அப்ப 2னா இங்க இருக்கு. அதுல இருந்து டிஸ்டன்ஸ் 1 அப்படின்னா இவ்வளவுதான் வரும். அப்ப எப்பயுமே இது கட் ஆகாது. அப்ப இதுக்கு ஆன்சர் 0 வரும். அதே மாதிரி இப்ப இதை பார்ப்போமா? இதனது டிஸ்டன்ஸ் இங்க வந்து 2, சென்டர் வந்து 2, டிஸ்டன்ஸ் வந்து 3, ரேடியஸ் 3னா இது வரைக்கும் வரும். அப்ப இந்த சர்க்கிளும் நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல கட் ஆகுது. அப்ப இதுக்கும் ஆன்சர் 0 வராது. அப்ப இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுதான் ஆப்ஷன். சரிங்களா? இதுவும் அல்ஃபாஸ் புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் நான் சொல்றேன். பேஜ் நம்பர் 109. இது வந்து அல்ஃபாஸ் புக்ல பேஜ் நம்பர் 109. அடுத்து 22 கொஸ்டின். 22 கொஸ்டின் என்னது? f of z is analytic and dash அப்படி இருந்ததுன்னா இன்டெகிரல் வேல்யூ 0 ஃபார் எனி க்ளோஸ்டு கர்வ். இது வேற ஒன்றும் இல்ல, காச்சிஸ் தியரம் ஃபார் ஓப்பன் டிஸ்க். காச்சிஸ் தியரம் ஃபார் ஓப்பன் டிஸ்க். அது ஓப்பன் டிஸ்க்ல அதோட வேல்யூ வந்து 0வா இருக்கும் அப்படின்றது. சரிங்களா? இது அல்ஃபாஸ் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 113. அல்ஃபாஸ் புக்ல பேஜ் நம்பர் 113. சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இண்டெக்ஸ். சரிங்களா? அதான் வைண்டிங் நம்பரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு. அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் 1/2πi டபுள் ஓவர் காமா dz by z minus a. இது அல்ஃபாஸ் புக்ல எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 115. பேஜ் நம்பர் 115. அடுத்து ரெப்ரசன்ட் ஃபார்முலா. இதுவும் டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரிங்களா? இது வந்து அல்ஃபாஸ் புக்ல பேஜ் நம்பர் 115. டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். அடுத்து இது வந்து ப்ராப்ளம். காமா dz by z² + 1. அப்ப z² + 1னா அது என்னென்ன வேல்யூ இருக்கு? z² + 1 = 0 அப்படின்னா z = ± i. அப்ப இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணணும். சரிங்களா? 25 இந்த கொஸ்டினும் அல்ஃபாஸ் புக்ல பேஜ் நம்பர் 120 தான். இதுவும் அல்ஃபாஸ் புக்ல பேஜ் நம்பர் 120 தான். இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 25க்கு வந்து ஆப்ஷன் ஏ 0. எப்படி 0 வந்துச்சு? இதை நம்ம கிளாஸ்லேயே செஞ்சிருக்கோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணணும். அதாவது 1/z² + 1 வந்து நீங்க a/z + i + b/z - i பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணி பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதோட ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா வந்து ஒரு இதுக்கு வந்து 2πiன்னு வரும், இன்னொன்று வந்து -2πiன்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 0 கிடைக்கும். சரிங்களா? இது அல்ஃபாஸ் புக்ல எக்ஸசைஸ் கொஸ்டின். அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னா வந்து இதுவும் அல்ஃபாஸ் புக்ல இருந்து எடுத்தது தான். பேஜ் நம்பர் 121. பேஜ் நம்பர் 121. இது ஆல்ரெடி ஒரு தடவை டிஆர்பியில் கேட்டிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 26க்கு வந்து சி, அதாவது n × fn + 1 of z. இது என்னன்னா ஒரு ப்ரூஃப்குள்ள வரக்கூடிய ஒரு லெம்மா. சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரூஃப்குள்ள வரக்கூடிய ஒரு லெம்மா. ஆனா இதை வந்து ஒரு தடவை டிஆர்பி கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ள கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம அதையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? அதாவது fnங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் என்ன வரும்? அதாவது இது எப்படி வந்திருக்கும்? புக்ல எப்படி வந்திருக்கும்? புக்ல எப்படி வந்திருக்கும்? சரிங்களா? டெரிவேட்டிவ். இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து n × fn + 1 of z அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது a function which is analytic and bounded the whole complex line must reduce to a constant. இது என்ன தியரம்? இது வந்து லியோவ்லிஸ் தியரம். சரிங்களா? இது வந்து லியோவ்லிஸ் தியரம். இதுவும் நம்ம அல்ஃபாஸ் புக்ல இருந்து எடுத்தது தான். பேஜ் நம்பர் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 27. பேஜ் நம்பர் 122. சரிங்களா? பேஜ் நம்பர் 122. இதுவும் அல்ஃபாஸ் புக் தான். அடுத்தது காச்சிஸ் எஸ்டிமேட். இது காச்சிஸ் எஸ்டிமேட் சொல்லுவாங்க, இல்லை காச்சிஸ் தியரம் இதுலேயும் சொல்லுவாங்க. காச்சிஸ் எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து என்ன சொல்லலாம்? இல்லை காச்சிஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா காச்சிஸ் இன்இக்வாலிட்டி. ஏன்னா அதையும் பார்த்துக்கோங்க. எல்லா புக்லையும் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் காச்சிஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவும் வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், அப்படியே இருக்குது. பேஜ் நம்பர் 122. இதுவும் அல்ஃபாஸ் புக்ல பேஜ் நம்பர் 122. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து கொஸ்டின் நம்பர் ஏ, அதாவது fn ஆஃப் இதுல ஒரு பேக்கெட் வச்சிருக்கணும். சரிங்களா?
fn of a less than or equal to m into n factorial divided by r power n அப்படின்னு இருந்திருக்காங்க. சரிங்களா? இதுல எம்ங்கிறது என்னது அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இதுல எம்ங்கிறது என்னன்னா மேக்சிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ரீஜியன், மேக்சிமம் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இந்த ரீஜியன். ஆறுங்கிறது வந்து அதுல சொன்ன சர்க்கிளோட ரேடியஸ். ஆர்னு சொன்னது அதோட சர்க்கிளோட ரேடியஸ். அதாவது இதை வந்து நம்ம ஒரு சர்க்கிள் தான் பார்த்துருப்போம். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் எனக்கு ஆர். அடுத்து டெய்லர்ஸ் தியரம். டெய்லர்ஸ் தியரம் வந்து லென்த்தா போயிருக்கும். பட் அதுல கடைசி வந்து எஃப்என் ஆஃப் இசட் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்திருக்கும். அந்த டேர்மோட இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதுவும் டைரக்ட் கொஸ்டின். இது பேஜ் நம்பர் 126. இது அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 126. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பி. இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 29 வந்து ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து பி. சரிங்களா? இது 1/2πi சி எஃப் ஆஃப் சை டி சை டிவைட் பை சை மைனஸ் ஏ த ஹோல் பவர் என் இன்டூ சை மைனஸ் இசட். சரிங்களா? இதுவும் அல்போஸ் புக்ல இருந்து டைரக்டா கேட்ட கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் 30th கொஸ்டின். 30th கொஸ்டின் வந்து இது அல்போஸ் புக் பேஜ் நம்பர் 127. அல்போஸ் புக் பேஜ் நம்பர் 127. இது வந்து நம்ம யூனிக்னஸ் தியரம்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அப்ப அது என்ன சொல்லுவோம்? எஃப் ஜின்ற ரெண்டு ஃபங்க்ஷனு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் ஒரு செட்டுக்குள்ள. அந்த செட்டுக்குள்ள என்ன பாயிண்ட் இருந்தா அது ரெண்டும் எப்பயுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அக்குமுலேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புக்ல கொடுத்துருக்க நேம் வந்து அக்குமுலேஷன் பாயிண்ட். சில நேரத்தில் லிமிட் பாயிண்ட் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுவும் டைரக்ட் கொஸ்டின் அல்போஸ் புக்ல இருந்து. இதுக்கு பேர் யூனிக்னஸ் தியரம். அடுத்து a function which is meromorphic in the extended complex plane. சரிங்களா? இஸ் 31க்கு வந்து டி ரேஷனல் ஃபங்க்ஷன். இது வந்து அல்போஸ் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். அப்ப எக்ஸசைஸை வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்க்க முடியாது. இது ஒரு ரிசல்ட்டா நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப ஒரு 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 மியூரோமார்பிக் ஃபங்க்ஷன் வந்து நீங்க எக்ஸ்டெண்டட் பிளேன்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா தான் இருக்க முடியுமா? ரேஷனல் ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது 32 ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் ஆஃப் ஃபேக்டர். சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் ஆஃப் ஃபேக்டர். அப்ப ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து என்ன பண்ணணும்? ஃபார்முலா என்ன? ஆர்குமெண்ட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் இசட். சரிங்களா? அதே ஸ்கேல் ஆஃப் ரொட்டேஷன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஷ். அப்ப ரெண்டுக்கு என்ன தேவைப்படுது? எஃப் டேஷ் தேவைப்படுது. அப்ப டபிள்யூ கொடுத்தாங்க. அப்ப இதோட எஃப் டேஷ் தான் டபிள்யூனாலும் எஃப் ஆஃப் இசட்னாலும் ஒண்ணுதான். அப்ப எஃப் டேஷ் என்ன கிடைக்கும்? அப்ப எஃப் டேஷ் என்ன கிடைக்கும்? அப்ப எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு -1/z ஸ்கொயர்னு கிடைக்கும். அட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க? 1 சொல்லியிருக்காங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? -1/1 which is equal to -1. அப்ப இதோட மாடுலஸ் என்ன கிடைக்கும்? மாடுலஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்ப ஸ்கேல் ஆஃப் ஃபேக்டர் வந்து 1. அப்ப எந்தெந்த ஆப்ஷனு? அப்ப இது ரெண்டு வராது கன்ஃபார்மா. அடுத்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆர்குமெண்ட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1. அப்ப ஆர்குமெண்ட் ஆஃப் 1. அப்போ 1க்கு வந்து ஆர்குமெண்ட் 1 இங்க இருக்கு. இதோட ஆங்கிள் என்னது? இதோட ஆங்கிள் என்னது? ஆங்கிள் எங்க இருந்து பார்ப்போம்? நம்ம ரியல் ஆக்சிஸ்ல இருந்து பார்ப்போம். ஆனா அந்த வேல்யூ எங்க இருக்கு? ரியல் ஆக்சிஸ் இருக்கு. ஆங்கிள் எவ்வளவு? 0. ஆங்கிள் 0ன்றதுனால இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. சரிங்களா? இது வந்து எந்த புக்ல இருந்து எடுத்ததுன்னா ஆறுமுகம் புக்ல இருந்து பேஜ் நம்பர் 73. இது வந்து ஆறுமுகம் புக்ல பேஜ் நம்பர் 73. அடுத்த கொஸ்டின் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் காஸ் இசட். சரிங்களா? அப்ப காஸ் இசட்டோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னது? ஒரு ஃபங்க்ஷனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னது? எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்ப காஸ் இசட் பண்ணா என்ன கிடைக்கும்? சைன் இசட். சைன் இசட் ஈக்குவல் டு 0. சைன் எப்போ 0வா இருக்கும்? இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் n பைல. சரிங்களா? இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் n பைல. அப்ப 33க்கு ஆன்சர் என்ன வருது? சி. 33க்கு ஆன்சர் என்ன? சி. ஒரே ஒரு மேட்ச் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இங்க வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1. ஸோ அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1னா ஆர்குமெண்ட் ஆஃப் எஃப் டேஷோட வேல்யூ -1. -1 இங்க இருக்கும். அப்ப ஆங்கிள் வந்து எவ்வளவு அப்படின்னா பை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி. சரியா? அதுக்கு ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின் 34th கொஸ்டின் வந்து நம்ம முழுசா செய்யணும். சரிங்களா? ஓகே. கொஸ்டின் எடுத்துக்கலாமா? எடுத்து செஞ்சுருவோமா? கொஸ்டின் என்ன? மாடுலஸ் ஆஃப் z minus 3 is equal to 5. சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் z minus 3 is equal to 5. அண்டர் த w equal to 1/2. w equal to 1/2. இதோட இமேஜ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 34. இதோட இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்க என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாத்திக்கணும். அப்ப இதை மாத்தணும்னா இசட் ஈக்குவல் என்ன பண்ணணும்? 1/w மாத்தணும். மாத்தியாச்சா? அதுக்கு உள்ள அப்ளை பண்ணுங்க. 1/w minus 3 is equal to 5. முன்னாடி சொல்லியிருக்கோம். இசட்னா என்னது? x plus iy. wங்கிறது என்னது? u iv. அப்ப இதை தூக்கி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன வரும்? 1 minus 3 into u plus iv is equal to 5 into இதன் சைடு கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? கீழே இருக்கிறது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ ரியல் பார்ட் தனியா பிரிச்சுக்கோங்க. 1 minus 3u plus I minus 3v. இந்த சைடு 5u plus iv. இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இதுக்கு நம்ம மாடலஸ் எடுக்கும்போது ரூட் ஆகும். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ 1 minus 3u the whole square plus 3v the whole square is equal to 5 5s are 25. இங்க என்ன கிடைக்கும்? u square plus v square. அப்ப இதை வந்து நம்ம ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுமா? 9u square minus 6u plus 1 plus 9v square is equal to 25u square plus 25v square. இப்ப 25 தான் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன படிக்கலாம்? ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? 25ல ஒரு 9 போச்சுன்னா ரிமைனிங் 16u ஸ்கொயர். அதே மாதிரி 25ல ஒரு 9 போச்சுன்னா ரிமைனிங் வந்து ஒரு 16v ஸ்கொயர். அப்போ பிளஸ் 6u இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை ஃபுல்லா 16 டிவைட் பண்ணிடுவோம். அப்போ u ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் பிளஸ் 6/16 வரப்போகுது. அப்ப 2 அடிச்சானா கிடைக்கும் 3/8. அப்ப 3/8 u is equal to 0. ஓகேவா? இப்ப இதுல இருந்து சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ரேடியஸ் என்ன வரும்னா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் அப்படின்னு படிக்கும். அதாவது யூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா சென்டரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ரேடியஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி அப்படின்னு படிப்போம். அப்ப இங்க ஜி என்ன எஃப் என்னன்னு தெரியணும். அப்ப 2g ஈக்குவல் டு 3/8. தட் இம்ப்ளைஸ் ஜி ஈக்குவல் டு 3/16. சரிங்களா? அப்ப சென்டர் வந்து அதே நேரத்துல எஃப்ங்கிற டேர்மே இல்லை, அதனால எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப சென்டர் என்னது? மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/16 கமா 0. அப்ப ரேடியஸ் பார்க்க முடியுது. அப்ப ரேடியஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர். நம்ம ஜி ஸ்கொயர் என்னது? 3/16 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் 0 ஸ்கொயர் மைனஸ் சி. சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். இதுல கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லாதனால அதுவும் 0. அப்ப ஆன்சர் கிடைச்சிருக்கு 3/16. அப்ப சென்டர் மைனஸ் 3,16, ரேடியஸ் வந்து 3/16. எங்க இருக்கு? Question number 34. Option A, 5/16. சாரி, இல்லை நான் வந்து ஒரு விட்டுட்டேன். என்ன அப்படின்னா இந்த ஒன்னை விட்டுட்டேன். அப்ப இங்க ஒண்ணு இங்க வரும்போது இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இது ஒரு -1 மாறி இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப இங்க ஒரு -1 -1,0. அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி என்ன இருக்கணும் அப்படின்னா அப்போ -1/16 வந்திருக்கணும். சரிங்களா? -1/16 வந்திருக்கணும். அப்ப சியோட வேல்யூ வந்து -1/16. அப்ப சியோட வேல்யூ வந்து -1/16 அப்படின்னா இதெல்லாம் மைனஸ் சி இருக்கா? அப்ப +1/16. அப்ப டோட்டல் எவ்வளவு கிடைக்குது பாப்போமா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/16 the whole square plus 1/16 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? 3 6 are 9. சரிங்களா? டிவைடட் பை 16 ஸ்கொயர்னே வச்சுக்கோங்க. இதை மாற்ற வேண்டாம். இது 1/16. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 16 மேலே கீழே மல்டிப்ளை பண்ண போதுமா? அப்போ 16 + 9 எவ்வளவு? 25/16. இப்போ 25/16 எவ்வளவு? 5/16. அப்ப இப்ப பாருங்க ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இப்ப பாருங்க ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது வந்து ஆறுமுகம் புக்ல இருந்து எடுத்திருக்கு. ஆறுமுகம் புக்ல இதோட பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 34 வந்து 78. பேஜ் நம்பர் 78. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து 35.
35 நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஃபுல்லா செய்யறதுக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். பட் செய்யாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து ஒவ்வொரு வேல்யூவா போட்டு பார்க்கணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி. இது வந்து ஆறுமுகம் புக்ல வந்து பேஜ் நம்பர் 87ல இருக்கு. இது நீங்க பண்ணிருவீங்கன்னு நான் நம்புறேன். திருப்பிங்க நம்புறேன். ஏன்னா ஜஸ்ட் இந்த வேல்யூ எடுத்து உள்ள போட்டா போதும். அப்ப இசட் பதிலா 0 போடுங்க. இங்க என்ன வரும்? மேல 1 கீழே -1. -1 என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஐ கிடைக்குமா? ஐ கிடைச்சிருச்சு. அடுத்து இசட்டுக்கு பதிலா -i. அடுத்து இசட்டுக்கு பதிலா இதை போட்டு பார்ப்போம். -1 போட்டு பார்ப்போம். இசட்டுக்கு பதிலா -1 போட்டா என்ன ஆகும்? -1 + 1 டிவைட் பை -1 -1. அப்ப மேல இருக்கிறது 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? 0. ஆன்சர் இங்க கரெக்டா 0 இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த கொஸ்டின் இன்வேரியன்ட் பாயிண்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் இன்வேரியன்ட் பாயிண்ட். W is equal to 1 by Z minus 2i. W is equal to 1 by Z minus 2i. இன்வேரியன்ட் பாயிண்ட் என்னது? டபிள்யூக்கு பதிலாக இசட் போடணும். இன்வேரியன்ட் பாயிண்ட்னாலும் ஃபிக்ஸட் பாயிண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு? Z into Z minus 2i is equal to 0 கிடைக்கும். அப்போ இதுல என்ன அர்த்தம்? Z equal to 0 and Z equal to 2i அப்படிங்கிறது உங்களுக்கு இன்வேரியன்ட் பாயிண்டா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுலயே ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா இதுல ஒரு 1 விட்டுட்டாங்க. அதாவது 1 இருக்கணும். அப்ப இங்க 1 இருந்ததுன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும்? அப்ப z² - 2iz -1 = 0 கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? z = -b + -2ab அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இது எப்படி மாத்திக்கலாமா? -1ன்றத i² மாத்திக்கலாமா? அப்ப எப்படி இருக்கு? a² - b² இருக்கா? அப்ப z வேற ஒன்றும் இல்லை. அப்ப இசட்டோட வேல்யூ என்ன வருதுன்னா ஐ வருது. இசட்டோட வேல்யூ என்ன வருது? ஐ வருது. ஸோ இசட்டோட வேல்யூ ஐங்கிறது தான் ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். அப்ப அது எத்தனாவது ஆப்ஷனா இருக்கு? தேர்ட் ஆப்ஷனா இருக்கு. அப்ப இதுவும் ஆர்வம் சார் புக்ல இருந்து தான். இது ஆர்வம் சார் புக்ல எந்த பேஜ் நம்பர் அப்படின்னா 93. பேஜ் நம்பர் 93. அடுத்து வேல்யூ ஆஃப் த இன்டெகிரல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து வேல்யூ ஆஃப் த இன்டெகிரல். இது வந்து ஆர்வம் சார் புக்ல 37 கொஸ்டின் நம்பர் 37. ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி. ஆர்வம் சார் புக்ல வந்து 141. ஆர்வம் சார் புக்ல வந்து 141. ஓகே, இதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். சரிங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அப்ப இதுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? இன்டெகிரல் ஓவர் சி. நியூ பேஜ்ல பண்ணிக்கலாம். இன்டெகிரல் ஓவர் சி. சரிங்களா? x² - i(y²) dx dz. சரிங்களா? அது என்ன கொடுத்துருக்காங்க? சிங்கிறது பேரபோலா. y = 2x² கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்னா 1,2 to 2,8. அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கொண்டு போயிடணும், இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல கொண்டு போயிடணும். அப்ப இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கொண்டு போயிடலாம். ஏன்னா x² இருக்குல்ல. அப்ப x² = y/2 எழுதிக்கலாமா? அடுத்தது இசட்டுங்கிறது என்னது? x + iy. இசட்டுங்கிறது என்னது? x + iy. அப்ப dz = dx + i dy. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கேயும் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸை பண்ணா என்ன வரும்? 2x dx கிடைக்கும். ஒய்யை பண்ணா y/2 கிடைக்கும். சரிங்களா? அப்ப dx = இதை கொண்டு போங்க dy/4x கிடைக்கும். அகைன் இந்த 4x-ஐயும் மாற்றணும். அப்ப dy/4. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? √(y/2) வரும். அப்ப √(y/2) அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இன்டெகிரல் ஓவர் சி x² - iy² dz. இதை எப்படி மாத்த போறேன் அப்படின்னா இன்டெகிரல். இப்போ நம்ம போட போறது dy எல்லாத்தையுமே. சரிங்களா? நம்ம போட போறது எல்லாமே dyக்கு மாத்திரம். இப்போ dyக்கு மாத்திரம் ஒய்யோட ரேஞ்ச் என்னன்னு பாருங்க. ஒய்யோட ரேஞ்ச் என்னது? 2 to 8. அப்ப இங்க 2, இங்க வந்து 8. அப்ப x². இப்போ நம்ம எக்ஸை தான் மாத்திட்டு இருக்கோம். அப்போ y/2 - i. y² மாத்தல, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது dz. dz என்ன பண்ணணும்னு சொன்னேன்? dx. அப்ப x-க்கு பதிலா dx-க்கு பதிலா என்ன பண்ணணும்? dy/4 √(y/2) போடணும் பிளஸ் i dy-ன்னு போடணும். ஓகேவா? அப்ப which is equal to integral 2 to 8. அப்ப இதுல 2 மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ 1/2 வெளியே எடுத்துக்கலாமா? வெளியே எடுத்துட்டு
ஒய் மைனஸ் 2i(y)² அப்படின்றது ஒரு டேர்ம். இந்த டேர்ம்ல டிஒய்யை வெளியே எடுத்துக்கோங்க. டிஒய்யை வெளியே எடுத்துட்டு இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப இதுல கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிடுவோம். அப்ப மேல ஒரு ஸ்கொயர் ரூட்டு, அப்போ 4√y பிளஸ் i இப்படி இருக்கா. இப்ப இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா, உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 4 டேர்ம் கிடைக்குமா. 1/2 இன்டகிரல் 2 to 8. சரிங்களா, உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. y இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்ப √2 டிவைட் பை y. அது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது √y மேல வந்துடும். அடுத்து இந்த டேர்ம் வச்சு ஐயோட மல்டிப்ளை பண்ணணும். ஐயோட மல்டிப்ளை பண்ணா என்ன, i இன்டூ y. அடுத்து இந்த டேர்ம் வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன ஆகும், மைனஸ் 2√2i/4. அந்த √2 கேன்சல் ஆச்சுன்னா y^3/2 வரும். y^3/2 சரிங்களா. அதுக்கு அடுத்தது அதை வச்சு அடுத்த டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இதை வச்சு இந்த டேர்ம்ல மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், -2i²y² வரும். சரிங்களா, dy. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை சிம்ப்ளை பண்ணி பாருங்க. சரிங்களா, இந்த சிம்ப்ளிஃபிகேஷன் ரொம்ப பெருசா போகும். நீங்க சிம்ப்ளை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன் வந்து இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 511. சரிங்களா, 511 டிவைட் பை 3 மைனஸ் 49/5i. சரிங்களா, இதுதான் ஆன்சர். இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணி பாருங்க. வரலைன்னா சொல்லுங்க, நம்ம நம்ம குரூப்ல போட்டுருவோம். ஓகேவா. ஸோ ஆனால் இதான் மெத்தட். x = y = எடுத்து சம செஞ்சிடலாம். ஓகேவா, இதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சது. என்னது, f(z) = e⁴1/z இருந்தா z = 0ங்கிறது என்னது, ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடா. ஏன்னா எஸ்என்சி சிங்குலாரிட்டின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா e⁴1/z எக்ஸ்பான்ஷன் என்ன எழுதுறீங்க, 1 + 1/z 1 1/z², 2 இப்படி எழுதிட்டே போவீங்க. சரிங்களா, இப்ப இது வந்து ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடான்னு பார்க்கணும். அப்ப ஐசோலேட்டட்னா என்ன, நான் ஐசோலேட்டட்னா என்ன. ஐசோலேட்டட்னா அந்த ஜீரோக்கு பக்கத்துல வேற எந்த சிங்குலர் பாயிண்ட்டுமே இருக்கக்கூடாது. சரிங்களா, அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த சிங்குலர் பாயிண்ட்டுமே அதை சுத்தி இருக்காது. அதனால இப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். அப்ப 38க்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி. இது எங்க இருக்கு அப்படின்னா பொன்னுச்சாமி புக்ல. சரிங்களா, பொன்னுச்சாமி புக்ல பேஜ் நம்பர் 300ல இருக்கு. பொன்னுச்சாமி புக்ல பேஜ் நம்பர் 300. அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, z = 0ங்கிறது என்னவா இருக்கு, ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடா, என்ன மாதிரியான சிங்குலாரிட்டி, z = 0ங்கிறது என்ன மாதிரியான சிங்குலாரிட்டி அப்படின்னு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா லிமிட் அப்ளை பண்ணி பார்த்துருவோமா. ஏன்னா அவங்களே அது சிங்குலர் பாயிண்ட் கொடுத்தாங்க. நம்ம என்ன வகையான சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். லிமிட் அப்ளை பண்ணி பாருங்க. z = 0 போடுங்க. என்ன ஆகும், மேல என்ன ஆகும், 0 பிளஸ் e⁴0 sin 0 0. அப்புறம் இந்த டேர்ம் 0 வர்றதுனால இதோட வேல்யூ 1 வரும். அதனால 0. டோட்டலா என்ன கிடைக்குது, மேல வந்து 1 கிடைக்குது. கரெக்டா, மேல வந்து 0 + 1 / 0. இது 1/0. 1/0 என்னது, இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி கிடைச்சா அது என்னது, போல். அப்ப எந்த ஆப்ஷன்ல போல் வருது, அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த ரெண்டுல பி அல்லது டி ஏதோ ஒண்ணுதான். அப்ப 39க்கு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது 0 பக்கத்துல வேற ஏதாவது இருக்கா, 0 ஒட்டி வேற ஏதாவது சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப கீழே இருக்கிறத =0 போடணும். அப்ப sin z + z = cos z = 0 அப்படின்னு இருக்கு. அப்ப sin z + cos z வந்து 0வா இருக்கணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். பட் ஆனா மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா அந்த n π, சைனா இருந்தா n π, காசா இருந்தா n π/2 இதுதான் வருமே தவிர. அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கும், 0 இங்க இருக்குன்னா அடுத்து பை வந்து இங்க போயிடும். இதான் -π இங்கிட்டு போயிடும், ஒரு 2π இங்கிட்டு போயிடும். இதெல்லாம் இங்கிட்டு தான் தனித்தனி தான் போகுமே தவிர 0 ஒட்டி எந்த சிங்குலர் பாயிண்ட்ஸுமே இருக்காது. அதனால இதுக்கு ஆன்சர் வந்து ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். அதே நேரத்தில் இது ஒரு போல். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மீரோமார்பிக். நாட் மீரோமார்பிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மீரோமார்பிக்னா என்ன அர்த்தம், அதுல சிங்குலாரிட்டி வந்து போல் மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப இதுல சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்னென்ன, 0வும் 1ம், ஆனா ரெண்டுமே போல் தான். இதுல சிங்குலர் பாயிண்ட் என்ன, z = 0, ஆனா அது ரிமூவல் சிங்குலாரிட்டியா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் z = 0ங்கிறது வந்து ஒரு போலா இருக்கும். ஆனா இங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எசென்சியல் சிங்குலாரிட்டியா இருக்கும் z = 0. ஏன்னா sin 1/z எக்ஸ்பான்ஷன் என்னது, sin 1/z எக்ஸ்பான்ஷன் என்னது, sin z எப்படி எழுதுவோம், z மைனஸ் z⁻³ / 3 ஃபேக்டோரியல் பிளஸ் z⁻5/3
5 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதுவோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இசட் டேர்ம் நிறைய இருக்கு. அதனால இங்க இசட் ஈக்குவல் டு 0ன்றது எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். இசட் ஈக்குவல் டு 0ங்கிறது எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். அப்ப இந்த எசென்சியல் சிங்குலர் பாயிண்டா இருக்கிறதுனால கண்டிப்பா என்னவா இருக்க முடியாது, மீரோமார்பிக்கா இருக்க முடியாது. ஏன்னா மீரோமார்பிக்கா இருக்கணும்னா ஒன்னு ரிமூவலா இருக்கணும், இல்ல மீரோ போல் மட்டும் தான் இருக்கணும். ரிமூவலும் இருக்கக்கூடாது, எசென்சியலும் இருக்கக்கூடாது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. சரிங்களா? சரிங்களா? அப்ப இது மட்டும் தான் கரெக்ட். அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் நாட் மீரோமார்பிக் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ.